Hi guys, welcome back to the Real Cricket from YouTube channel. ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம இந்தியா vs நியூசிலாந்து 5th T20 ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். பட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். மோர் ஓவர் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் ஆர் 5th T20 ப்ரிவியூ 4th T20 என்னாச்சு அப்படின்னு பார்க்கணும்னா டாஸ்லேருந்து பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நம்ம ப்ரிவியூவில் ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இங்கே டியூ வரும் அதனால சேஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 4 ஓவர்லேயே டியூ வந்துருச்சு. ஸோ அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்ல டிசிஷன் தான் டாஸ் பொறுத்த வரைக்கும். மூவிங் ஆன் டு த பிளேயிங் 11 நம்ம என்ன சொன்னோம், அதுக்கும் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 இஷான் கிஷான் விளையாடல. ஓகேவா, அவருக்கு ஒரு ஸ்லைட் நிகில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன கேட்குறேன்னா திலக் வர்மா ரீப்ளேஸ்மெண்ட் இஷான் கிஷன். ஓகேவா, இப்போ இஷான் கிஷன் விளையாடல, அவருக்கு ஒரு நிகில், அவருக்கு ஒரு இன்ஜுரினா நீங்கள் கவராக யார் எடுத்துகிட்டு வந்தீங்க ஸ்குவாடில்? ஸ்ரேயஸ் ஐயர். அப்போ நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயர் 11 விளையாண்டுருக்கணும். அதை விளையாடாம 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர்னு சொல்லி விளையாண்டாங்க. ஓகேவா, ஸோ முதல் பிளேயிங் லெவன்லேயே ஒரு மிஸ்டேக். இப்போ அது பெருசாக என்னால் இது பெருசாக தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ மூவிங் டு T20 வேர்ல்ட் கப் நீங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸை எப்படி இருக்காங்க, ஒரு பவுலர் எப்படி பண்ணுறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஆனால் வச்சா நான் 8 பேட்ஸ்மேன் வைப்பேன், 8ல எனக்கு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்ற ஒரு தியரி ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லைனா எனக்கு 6 பேட்ஸ்மேன் போதும், 7லேயே ஒரு பியூர் பவுலர் வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு போறீங்க. ஆனால் அந்த மேட்சை தோத்தது பெருசா வருத்தமா இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சீரீஸ் முடிஞ்சிச்சு, ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணாங்கன்றதுல தப்பு இல்லை அப்படின்றது ஓகே. அதை அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு பாயிண்டா இருக்கு, நானுமே அதை ஒத்துக்கிறேன். ஆனாலுமே இப்படி ஒரே மாதிரி காம்பினேஷனை ரொம்ப மாத்தாதீங்க. ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஓவராலா பார்க்கும்போது ஒரு 8 பேட்ஸ்மேன் வச்சோம், இப்போ ஒரு 7 பேட்ஸ்மேன் வச்சிருக்கோம் அப்படின்னா ஓகே. ஒரே தான் நான் வச்சா 5 பேட்ஸ்மேன் வைப்பேன், இல்லைனா 10 பேட்ஸ்மேன் வச்சு விளையாடுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு மூவா நான் பார்க்கல. மோரோவர் ஸ்ரேயஸ் ஐயர் அப்ப எதுக்கு ஸ்குவாட்ல எடுத்தீங்க? இப்ப திலக் வர்மாவோட ரீப்ளேஸ்மெண்டா ஸ்ரேயஸ் உள்ள வராரு, ஆனா இஷான் தான் முன்னாடி விளையாண்டாரு. அதுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் என்னன்னா இஷான் தான் T20 வேர்ல்ட் கப்ல இருக்காரு அப்படின்னு. கரெக்ட். அப்ப இஷானுக்கும் ஒரு நிகில் இன்ஜுரி, அவர் விளையாடல அப்படின்னா அப்ப கவரா எடுத்துட்டு வந்த பேட்ஸ்மேன் நீங்க விளையாடணும். ஆனா இதுக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஆனா எப்படி சொல்லுவேன், ஆனா இது என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. எப்படின்னா இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் விளையாட வச்சு அவர் நல்லா பண்ணிட்டாருன்னா மூவிங் அஹெட் இந்த வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் சூரியகுமார் யாதவோட பொசிஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஓகேவா, ரொம்ப நாளா ஃபார்ம்ல இல்லாம இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் ஒருவேளை நல்லா பண்ணிட்டாருன்னா சூரியகுமாரை தள்ளி வச்சுட்டு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் அப்படின்ற மாதிரி இந்தியா மூவ் ஆன் ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சூரியகுமார் கண்டிப்பா இருக்கும். பட் இதை என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த தியரி பேஸ்லெஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது எங்க மேட்சை தோத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா இப்ப நம்ம ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர் ஸ்பின் போட்டாங்க. அதுல பாண்டியாவோ டூபே பவுலிங்கே போடல. ஆப்வியஸ்லி அவங்க ஸ்பின்னர்ஸ் இல்ல, பட் 7 பவுலர் வச்சு மேட்சை விளையாண்டுட்டு 5 பவுலரை கட் அண்ட் ரைட்டா யூஸ் பண்ணி 8 ஓவர் ஸ்பின் போட்டு கிட்டத்தட்ட 90 ரன் கொடுத்தோம். ஓகேவா, 88 ரன் கொடுத்தோம் கரெக்டா சொல்லணும்னா. 11 எக்கனாமி, பிக்கிங் ஒன்லி 3 விக்கெட்ஸ். ஆனா அவங்க ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 9 ஓவர் போட்டாங்க, 79 ரன்ஸ் தான் கொடுத்தாங்க. அண்ட் தே பிக்ட் 5 விக்கெட்ஸ் அட் அன் எக்கனாமி ரேட் ஆஃப் 8.7. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருச்சு அவங்க ஸ்பின் நல்லா விளாண்டாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிச்சு. பட் குட் கிரெடிட் டு டூபே. ஓகேவா, ஏர்லியானா அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆனாரு. அது இப்ப போன மேட்ச் தான் நல்லா அடிச்சிருக்காரு, இந்த மேட்ச் ஃபெயில் ஆனதை குத்தோன்னு நான் சொல்லலை. ஆனா என்னன்னா அபிஷேக் சர்மா ஒரு 175+ மேல நம்ம சேஸ் பண்றப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க ப்ராப்பரா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ப்ரெஷர்ல அவர் அடிச்சு இன்னும் ப்ரூவ் பண்ணல இந்தியாவுக்கு. எஸ், ஐ அக்செப்ட் தட் இஸ் அ வெரி எப்படி சொல்ற ஒரு மொரட்டு பேட்ஸ்மேன் தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர் தான், எல்லாமே கிவ் இட் யூ. பட் மை பாயிண்ட் இஸ் ப்ரெஷர்ல நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். எப்போனா இப்ப இந்த மேட்சை தோத்ததுல ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு ஜஸ்ட் சீரிஸ், ஆல்ரெடி சீரிஸை ரேப் பண்ணிட்டோம், டாமினண்டா 3 மேட்சஸ் ஜெயிச்சோம். இந்த மேட்சை தோக்குறதுனால தப்பு இல்லை. அண்ட் இப்போ ஒரு சீரிஸே ஒரு 5 மேட்ச் சீரிஸ்னா 5மே ஜெயிக்க முடியாது. ஆப்வியஸ்லி நீங்க ஜெயிக்கணும்னா ஜெயிக்கலாம், பட் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி ஒரு மேட்ச் தோக்குறது தப்பே இல்லை. அதனால ஐ எம் நாட் கோயிங் டு கிரிட்டிசைஸ் இந்தியா. பட் மை பாயிண்ட் இஸ் இந்த மாதிரியான மேட்சஸ்ல உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு தெரிய வரும். அப்படி பார்க்கும்போது அபிஷேக் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா அடிக்கல அப்படின்றது. ஏன்னா எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் 850 2 100 அடிச்சிருக்காரு. 2 100மே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்த 100 தான். அண்ட் 850 அவர் அடிச்ச T20 50ஸ்ல 650 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 2 50 மட்டும்தான் செகண்ட் இன்னிங்ஸ். அந்த 250ல ஒரு 130 சேஸ் பண்றப்போ ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸோ ப்ரெஷர் கிடையாது, ஈஸி சேஸ் தான். அண்ட் ஒரு 174 சேஸ் பண்றப்போ ஒரு அடிச்சிருக்காரு. பட் ஒரு 175+ அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் எடுத்து டீகோட் பண்ணீங்கன்னா அவர் ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்றது வருது. ஸோ இது ஒரு பெரிய கன்சர்னா வருமா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லும். நம்மளால இப்ப அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஐ ஃபீல் நான் ஒரு இதா பாக்குறப்ப எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா
எஸ் இது ஒரு கன்சர்ன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஐ தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் தட் எல்லா பிளேயர்ஸும் எல்லா நாளும் அடிக்க முடியாதுன்றத கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா சிச்சுவேஷன்லயும் அடிக்க முடியும்னு காமிச்சாதான் அவர் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐம் நாட் கோயிங் டு டிஃபர் ஃப்ரம் மை ஃபேக்ட் ஹியர். பட் யூ மே ஹேவ் யுவர் ஒப்பீனியன்ஸ். நீங்க அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வி வில் லுக் இன் டு தட். அண்ட் நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சன் அகைன் 4வது மேட்ச் எங்கேயுமே ரன் அடிக்கல. பார்ப்போம் கடைசி வாய்ப்பு அடுத்த மேட்ச்ல அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த ப்ரிவியூ நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் 5th T20 ப்ரிவியூல சொல்றேன். மூவிங் அஹெட் சூரியகுமார் அடிக்கல. பாண்டியாக்கு ஒரு ரேர் ஃபெயிலியர் டே. அவர் பவுலிங்கும் கொடுக்கல. நீங்க பேட்டிங்லேயே ஃபெயில் ஆயிட்டாரு. முடிஞ்சிருச்சு. ரிங்கு சிங் ஒரு 40 ரன் அடிச்சாரு. பெருசா கேபிடலைஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்தாரு ஆறுச்சாமி. ஓகேவா, ஒரு 23 பால்ல 65 ரன். உண்மையிலே எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த மேட்சை தோத்துட்டோம், அவர் இந்த மேட்சை கொண்டு போனா ஜெயிச்சிருப்பாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டூபே கிட்டயுமே இந்த பாயிண்ட் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ரன் அடிப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், இல்ல மேபி செகண்ட் இன்னிங்ஸ் வித் பிரஷர், ஓகேவா, அதர் எண்ட்ல பேட்ஸ்மேன் இல்ல, நீ ஒரு ஆளா இருக்க, நீ போய் முடிச்சு கொடுறா மேட்ச அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடிச்சு கொடுக்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் சிவம் டூபே. நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா நானே இதை ஒத்துக்கணும், ஓகேவா. ஏன்னா ஐ ஷுட் பி ட்ரூ டு த வியூவர்ஸ். இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா நான் என்னால பொய்யா ஒரு கருத்தை வந்து எனக்கு பிடிக்கும் டூபே அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு அதை பார்த்தப்ப என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபர்ஸ்ட் பரவாயில்லையே, ஒரு ப்ரெஷர் எடுத்து அதர் எண்ட்ல ஹர்ஷித் ராணா தான் இருக்காரு. சோ இவர் தான் ஒரே பேட்ஸ்மேன், அவருக்கு தெரியும் இப்ப நம்ம அடிச்சாதான் அந்த மேட்ச் ஜெயிக்க முடியும் தெரியுறப்போ அந்த 15 பால்ல ஒரு 50 அடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ உண்மையிலேயே அந்த பிரஷரை நல்லா எடுத்து நல்ல கேம் விளையாண்டாரு. எப்பயும் போல ஹர்ஷித் ராணாவால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாரு, அவர் ரன் அவுட் பண்ணி விட்டாரு. சோ அன்பார்ச்சுனேட்லி அந்த இன்னிங்ஸ் வந்து ஒரு லூசிங் காஸ்ட்ல முடிஞ்சிருச்சு. மேபி டூபே ஒரு 2 ஓவர் விளையாண்டு இருந்தாருன்னா இந்த மேட்சை கொண்டுட்டு போய் ஜெயிச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு டெம்டேஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு உண்மையிலேயே அந்த பிரஷர் எடுத்துட்டு போய் விளையாண்டார். இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சிருந்தா கூட நான் இவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த டூபேவோட கேரக்டர் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. அதாவது நான் எடுத்துட்டு போறேன், என்னால முடியும், நான் ஒரு ஆளா எடுத்துட்டு போவேன், நான் ஒன்னும் பிரஷர்ல அடிக்க தெரியாதவன் இல்ல அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போன விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு, டூபேனாலே ஸ்பின்னர்ஸை மட்டும் தான் அடிப்பான், ஸோ ஸ்பின்னர்ஸ் இவனுக்கு போடலன்னா ஈஸியா நகர்த்திடலாம் அப்படின்ற பாயிண்டை தவிர்த்து ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் சிக்ஸுக்கு விட்டு மடிச்சு மடிச்சு அடிச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ ஹேவ் டு ரியலி கிவ் கிரெடிட் டு டூபே. அது ஒரு நல்ல விஷயம். பட் அதுக்கடுத்து பேட்டர்ஸ் இல்ல, 6 பேட்ஸ்மேன் தான் நீங்க விளையாண்டீங்க, இந்த மேட்ச் 50 ரன்ல தோத்துட்டீங்க. நியூசிலாந்து ஒரு கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போலிங் பண்ண வந்தப்பயுமே ஹர்ஷித் ராணா ஒரு 54 ரன் கொடுக்குறாரு, 4 ஓவருக்கு. அண்ட் பிஷ்னாய் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. போன மேட்ச் நல்லா போட்டாரு, பட் இந்த மேட்ச் 49 ரன். ஸோ ஓகே, அதாவது ஒரு மேட்ச் தோக்குறது தப்பு இல்லை, பட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு இதுல இருந்து லேர்னிங்ஸ் நீங்க மூவ் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓவராலா நியூஸ்ல நல்லாவே பண்ணாங்க. 100 ரன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் உங்களால உடைக்க முடியல. வித் ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ரா இன் யுவர் பிளேயிங் 11 ஒரு ஆப்போசிஷன் 100 ரன் அடிக்கிறான் அப்படின்னா அது பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு கோட்டட் பவர் பிளே பவுலர்ஸா இப்ப இந்தியாவுக்கு இருக்கிறதுனால மேபி பும்ரா வந்து ஓவராலாவே இருப்பாரு, ஆல் டைம்ல வருவாருன்னு நினைக்கிறேன். ஹர்ஷ்தீப் இஸ் ஆல்சோ வெரி மச் நியர் ஆஸ் ஃபார் அஸ் T20 இஸ் கன்சர்ன். ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு அதை பாக்குறப்ப என்னால் அதை நம்ப முடியல. 100 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுக்காம போயிட்டாங்களா ஆப்போசிஷன் அப்படின்றப்ப அது ஒரு எப்படி சொல்ல, பரவாயில்ல, யூ ஹேவ் டு ரியலி அப்ரிஷியேட் நியூசிலாந்து. ஸோ எப்படியும் இந்த மேட்சை ஓரளவு கொண்டு போய் கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் இந்த மேட்சோட ஒரு ரிவ்யூவா இருந்துச்சு. பெருசா இந்த மேட்ச்ல கன்சர்ன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஆனா சில ஃபிளாஸை வந்து நீங்க எடுத்து பார்க்கும்போது யூ ஹேவ் டு ரியலி அட்ரஸ் தோஸ் ஃபிளாஸ். ஓகேவா, இப்ப சஞ்சு சாம்சனே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அவுட் ஆயிட்டு இருந்தாரு. சரி, ஃபாஸ்ட் பவுலருக்கு எதிராக தான் அவருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்ப சாண்ட்னர் போட்ட ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் நகர்ந்து வந்து 3 ஸ்டம்பையும் காமிச்சா சாண்ட்னர் மாதிரி ஒரு பவுலர்லாம் எப்படா விக்கெட் எடுக்காம இருப்பான். எனக்கு அதை பார்த்தப்ப எப்படி தோணுதுன்னா, 18 கோடி போட்டு உன்னை சிஎஸ்கே எடுத்திருக்காங்கடா, நீ வந்து என்னையா பண்ண போற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதெல்லாம் அடுத்தடுத்து பேசுவோம். இந்த மேட்சை வந்து ஒரு கன்வின்சிங்கா நியூசிலாந்து ஜெயிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். Now moving on to the fifth and final T20 preview of India vs New Zealand. இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் கேரளா. ஓகேவா, ஸோ கேரளான்னு சொல்றப்பே தெரியும் சஞ்சு சாம்சனோட ஒரு ஹோம் கிரவுண்டு தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேடியம் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015. ஓகேவா, அண்ட் இது வரைக்கும் இந்த ஸ்டேடியம்ல மொத்தம் 4 T20 இன்டர்நேஷனல்ஸ் அண்ட் 2 ODI நடந்திருக்கு. டெஸ்ட் மேட்சஸே இங்கே நடக்கல. ஸோ ரொம்ப லிமிட்டட் டேட்டா தான் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு 6 மேட்ச் தான் இங்கே இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு அப்படின்றது அதிலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேடியம் வந்து ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ணப்படுற ஒரு வான்கேடே அந்த மாதிரி இல்லை நரேந்திர மோடி ஸ்டேடியம், இப்போ எல்லா மேட்சும் அங்கே தானே வைக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேடியம் கிடையாது. ஒரு மாடரேட்டா இல்லை வெரி லெஸ்ஸா யூஸ் பண்ணப்பட்ட ஸ்டேடியம் அப்படின்னு இந்த ஸ்டேடியத்தை பத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த பிச் ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் பிளாக் சாயில் விக்கெட் தான். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் இங்கே எப்படி இருந்திருக்கு இந்த 4 மேட்சை வச்சும் பிளஸ் டொமஸ்டிக் டேட்டால இருந்து ஓவராலா பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குன்னா த்ரூ அவுட் த மேட்ச் வந்து லோ பவுன்ஸ் அண்ட் லோ பேஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லரா இது இருக்காது. ஒரு பவுலர்ஸ் பாரடைஸ் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலா இதை சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்ல இருக்குன்றத நான் உறுதியா சொல்ல மாட்டேன். ஏன்னா பிக்சர் ரோல் பண்ணி நீங்க பிளாட்டா மாத்திட்டீங்கன்னா அப்புறம் அது பவுலர்ஸ் பாரடைஸா இருக்காது.
ஸோ வி கான்ட் ரியலி ப்ரெடிக்ட் ஆன் தட், அது அந்தந்த டேல தான் தெரியும். பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது பவுலர்ஸ்க்கு தான் இங்கே அப்பர் ஹேண்ட் இருந்திருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 4 to 6 ஓவர்ஸ்க்கு இங்கே இனிஷியலாக ஒரு ஸ்விங் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ்க்குலாம் இங்கே ரொம்ப கீயாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது மேட்ச் ப்ராக்ரஸ் ஆகும்போது பிச்சு வந்து உடஞ்சி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் அந்த அட்வான்டேஜ் இருக்கிறத கெடுக்கிற மாதிரி இங்கே டியூவும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் மேட்சே நம்ம சொன்னோம் டியூ வரும்னு, ஆனால் அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாதியிலே டியூ வந்துருச்சு. இந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் நம்ம டியூ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அட்வான்டேஜை அது கேன்சல் பண்ணிருமா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஸ்டில் ஒரு டியூ எதிர்பார்க்கலாம். ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே வரும். பட் மோர் ஓவர் ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே என்னன்னா கிரிப் ஆகுறது ஸ்பின் ஆகுறதெல்லாம் இருந்தாலும் பால் நின்று வரும், அதாவது ஸ்லோ ஆகும் பால். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் பிச் ஆயிருச்சு, இந்த இடத்துல பால் பிச் ஆகுதுன்னா அது பேட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ரியாக்ஷன் டைம்னு இருக்கும். அந்த ரியாக்ஷன் டைம் ஒரு 1 செகண்ட், ஒரு 1.5 செகண்ட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 to 2.5 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ பேட்டர் ஷாட்டை விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா பால் ஸ்டம்ப்ஸை ஹிட் பண்ணி விக்கெட் விழுகிறதுக்கான ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் பிச் கண்டிஷன்ஸாக இருக்கும். மோர் ஓவர் பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் அவுட் ஃபீல்டெல்லாம் இது இருக்காது. இந்த 4 மேட்ச்ல பார்த்ததை விட ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வென்யூவாக தான் இந்த கிரீன்ஃபீல்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்க போகுது. ஸோ ஸ்கொயர் பவுண்டரிஸ் இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 மீட்டர் அண்ட் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ஒரு 72 to 75 மீட்டர்ஸ் வரும். ஓகேவா, அக்கார்டிங் டு த பிச் விச் தே செலக்ட். ஸோ அதனால ஒரு மீடியம் கிரவுண்ட்னு சொல்ல மாட்டேன், அதே நேரத்தில் ஸ்லோவான ஒரு ரொம்ப ஷார்ட் பவுண்டரிஸ்னு என்னால் சொல்ல முடியாது. மேபி பிட்வீன் ஷார்ட் அண்ட் மீடியம் அந்த மாதிரியான ஒரு பவுண்டரி டைமென்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கு. இங்கே யார் கீயா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் ஹிட்டர்ஸு, பேஸை யூஸ் பண்ணுற பேட்ஸ்மேன், அவங்கெல்லாம் பெருசாக இங்கே கீயா இருந்தது இல்லை ஹிஸ்டாரிக்கலி. ஒரு ஆங்கர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், அதாவது பிளேயர் ஹூ கேன் ஆங்கர் த இன்னிங்ஸ். இப்போ லாஸ்ட் மேட்ச்ல அதுதான் நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. நம்ம அந்த கேமை தோக்குறதுக்கான ஒரு ரீசனா அமைஞ்சது. கேமை கொண்டு போறதுக்கு உங்கள்ட்ட ஆள் இல்லை. 10 பேட்ஸ்மேனுமே பவர் ஹிட்டரா வச்சிருக்கீங்க. அப்ப யார் தான் ஏதாவது ஒரு மேட்ச்ல யூ வில் ஃபெயில். இப்போ பவர் ஹிட்டிங்கோட டவுன் சைடு என்னன்னா 10 பேட்ஸ்மேனுமே பவர் ஹிட்டரா வச்சனா 10 மேட்ச்ல 8 மேட்ச் ஜெயிப்ப. ஆனா நீ அந்த 9வது மேட்சை ஜெயிச்சாதான் உன்னால குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்றதா சிச்சுவேஷனா வந்து நிற்கும். அப்ப அந்த 9வது மேட்சை ஜெயிக்கிறதுக்கு நீ ஒரு ஆங்கரிங் பேட்ஸ்மேனை உன்னோட 11ல வைக்கணும் அப்படின்ற தியரி தான் போன மேட்ச் நமக்கு சொல்லுச்சு. இது நம்ம நிறைய ஓடிஐ சீரிஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். பட் T20ல அவங்க அந்த ரூட் எடுக்க மாட்டாங்க. பட் அந்த ரூட்டை எடுக்கல அப்படின்னா அதுல எப்படி சொல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கரா உங்களுக்கு வந்து நிற்கும். அது நிற்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நான் அதை ஜிங்ஸ் பண்ண விரும்பல. ஸோ அந்த மாதிரி ஆங்கரிங் பேட்ஸ்மேன் இங்கே ரொம்பவே அவசியம். ஸோ அந்த ஆங்கரிங் பண்ற பிளேயர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திலக் வர்மா மாதிரி ஒரு பிளேயர்லாம் இங்கே ரொம்ப கீயா இருந்திருப்பாரு. மேபி அவர் ஃபிட்டா இருக்கும் பட்சத்தில் அவர் இருந்திருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஃபிட் இல்லை. ஸோ பார்க்கலாம். ஸோ அதான் பிளேயிங் கண்டிஷன்ஸாக இங்கே இருக்கும். மூவிங் ஆன் டு த டாஸ் டிசிஷன் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வின்னிங் டீம்ஸ் வில் லுக் டு சேஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பிச் ரிப்போர்ட்லேயே சொன்னோம் இங்கே வந்து டியூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அது பேட்ஸ்மேனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றனால சேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. பால் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறதுனால ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கஷ்டப்படுவாங்க அப்படின்றனால தே லுக் டு சேஸ். ஓகேவா, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்கே எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 160 to 170 அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்தராக பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி வாய்ப்பு ஃபார் சஞ்சு சாம்சன். அவரோட ஹோம் கிரவுண்ட் இதில் எப்படியாவது அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் தான் T20 வேர்ல்ட் கப்பில் அவருக்கு அந்த ஓப்பனிங் ஸ்பாட் கிடைக்கும். ஏன்னா இஷான் கிஷன் ஆல்ரெடி இருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்ப அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனே அவர் கொடுக்கறனால there is a high chance that if Tilak Varma comes in at number 3, Ishan will open with Abhishek Sharma. அதனால சஞ்சு சாம்சன் எப்படியாவது இந்த மேட்ச்ல ஏதாவது அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஸோ அவரும் அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ணுவாங்க. நிகில் சரியாகும் பட்சத்தில் நம்பர் 3ல ஐ திங்க் இஷான் கிஷன் வில் கம் பேக். 4, 5, 6, 7 எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் சொல்லி போர் அடிக்க விரும்பல. 8ல அக்சர் பட்டேல் வந்து ஃபிட் அப்படின்னு சொல்லி போன மேட்சே சொல்லிட்டாரு. ஆனாலுமே நாங்கள் அவரை கொஞ்சம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கேம் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து சொன்னதுனால கண்டிப்பாக 8ல அக்சர் பட்டேல் வந்துருவாரு. 9 வில் பி ஹர்ஷ்தீப் சிங், 10 பும்ரா, 11 வில் பி வருண் சக்கரவர்த்தி. இப்போ போன மேட்ச்க்கு இதுக்கு என்ன சேஞ்சுனா ஃபிட்டா இருக்கும் பட்சத்தில் ரவி பிஷ்னாய் வெளியே போயிட்டு இஷான் கிஷன் உள்ள வந்துருவாரு. அதே மாதிரி ஹர்ஷித் ராணா வெளியே போயிட்டு அக்சர் உள்ள வந்துருவாரு. பட் த ப்ராப்ளம் அகெயின் வில் பி நீங்க இந்த கிரவுண்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே ஓவராலா நல்லா விக்கெட் விழுந்திருக்கு. அப்ப ரிஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும்போது குல்தீப் யாதவோட டெம்டேஷன் கிரியேட் ஆகும். ஆனா வருண் சக்கரவர்த்தி நீங்க திருப்பி கொண்டுட்டு வந்தே ஆகணும். இப்ப என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னா மேபி ஹர்ஷ்தீப்பை ரெஸ்ட் பண்ணிட்டு இல்ல பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு வருணை விளையாண்டு குல்தீப்பை விளையாடுவாங்களா அப்படின்றது தான் ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஆனா அப்படி வருணை விளையாண்டு குல்தீப்பை விளையாண்டீங்கன்னா யூ கெட் 3 ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ், தட் இஸ் அக்சர், வருண் அண்ட் குல்தீப். ஆனா பிரச்சனை என்னன்னா ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல எய்தர் ஆஃப் ஹர்ஷ்தீப் ஆர் பும்ரா இருப்பாங்க வித் பாண்டியா as your செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர்
மூவிங் அஹெட் டூபே வில் பி யுவர் தேர்ட் ஃபாஸ்ட் bowler. இது ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் தான் என்ன கேட்டீங்கன்னா. பட் ஸ்டில் நீங்க ஆல்ரெடி 5 பேட்ஸ்மேன் 6 பேட்ஸ்மேன் ரிஸ்க் எடுக்கிறது இந்த ரிஸ்க் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ மேபி அப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கும். ரெண்டு எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ், இஷானும் அக்சரும் கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா அண்ட் ரவி பிஷ்னாய். ஒரே ஒரு சேஞ்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். குல்தீப் விளையாடுறாரா, வருண் கொண்டு வராங்களா அப்படின்றது மட்டும்தான் ஒரு ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்றதான் இங்கே பிளேயிங் லெவனா இருக்கும். நெக்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருந்து ஐம் கோயிங் டு பிக் டூபே. ஏன்னா இப்போ போன மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ பிக் டூபே. நியூசிலாந்துல இருந்து பார்க்கும்போது ஐ எம் கோயிங் டு பிக் மேட் ஹென்ரி. ஏன்னா இங்க ஸ்விங் இருக்கிற அந்த 4 to 6 ஓவர்ஸ்க்கு விக்கெட் விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்மளே ப்ரிவியூல. ஸோ அந்த ஸ்விங் இருக்கிற பவுலர்ஸ்க்கு விக்கெட் விழுன்றப்ப இதோட இந்த சீரீஸ்லேயே 2 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டை எடுத்துட்டாரு மேட் ஹென்ரி. செகண்ட் மேட்சோ தேர்ட் மேட்சோ நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் டக்கா இருப்பாரு. ஸோ அதுலயும் ஃபர்ஸ்ட் பால் டக்கு தான் சஞ்சு சாம்சன். இந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால் டக்கான விக்கெட்டும் மேட் ஹென்ரிக்கு தான் விழுந்துச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பா ஐ திங்க் ஸோ மேட் ஹென்ரிக்கு வந்து இங்க ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஐம் கோயிங் டு பிக் மேட் ஹென்ரி ஃப்ரம் நியூசிலாந்து. ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷன் இங்கே யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் ஒரு 55% ஃபார் இந்தியா, 45% ஃபார் நியூசிலாந்து. என்னடா இது வரைக்கும் 80, 100ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து 55 நிப்பாட்ரியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க போன மேட்ச். ப்ளஸ் அவங்க அந்த டெம்ப்ளேட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இந்தியாவை சார்ட் அவுட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அவங்களோட ஹோல்ஸை பிளக்இன் பண்ணால் கரெக்டாக அந்தந்த ஹோல்ஸ் அவங்க ப்ராப்பராக கேபிட்டலைஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வேவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால தான் 45% எட்ஜ் நான் கொடுக்குறேன். ஆப்வியஸ்லி ஃபீல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, என்னதான் போன மேட்ச் ரிங்கு சிங் 4 கேட்ச் பிடிச்சாரு, ஒரு 2 செமையான கேட்ச் இந்த சீரீஸ்ல ஹர்திக் பாண்டியா பிடிச்சிருக்காரு. ஃபீல்டிங் உண்மையிலே இந்தியா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் T20 ப்ரிவியூ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் நான் சொன்னேன் இந்தியா தான் இந்த சீரீஸ்க்கு ஒரு ஒஸ்ட் ஃபீல்டிங் சைடா உள்ள வராங்கன்னு. ஆனால் அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை பொய்யாக்குற மாதிரி அவ்வளோ ஒஸ்ட் நாங்க இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஆனாலுமே கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு நியூசிலாண்டோட ஃபீல்டிங். எக்ஸெப்ஷனலா அவங்களோட அந்த கமிட்மெண்ட்டே எக்ஸெப்ஷனலா இருக்கிறதுனால அந்த ஃபீல்டிங்லேயே ஒரு 20 ரன் 30 ரன் 40 ரன் வரைக்கும் அவங்க அப்படியே அதிகமா அதை சேவ் பண்றது ஒரு பக்கம். இன்னொன்னு அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்றாங்க. ஃபீல்டிங்லேயே இவ்வளவு ரன்னை தடுத்துருவாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு பிராண்டை கிரியேட் பண்றதுனால அந்த ஒரு 45% எட்ஜ் நியூசிலாந்துக்கு இருக்கு. பார்ப்போம் இந்த சீரீஸ் எப்படி போகுது. ஃபைனலாக இந்த மேட்சை யார் ஜெயிக்கிறா. ஆல்ரெடி சீரீஸ் டன். ஸோ இந்தியாவுக்கு தான் கப்பு வரும். பட் ஸ்டில் இந்த மேட்சை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றத வில் அகெயின் மீட் யூ ஃபார் த இந்தியா vs நியூசிலாந்து 5th T20 ரிவ்யூ. அன்டில் தென், பை கைஸ்.